நமஸ்காரம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கற்பூரவல்லி தோசை. ஓகே, கற்பூரவல்லி இஸ் எ மெடிசினல் பிளான்ட். எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் எ ஹவுஸ் ஹோல்ட் plant, very commonly now seen in every household, especially in the pandemic vandadhilende, in the coronavirus idu vandadhilende, lot of people are using karpuravalli and tulasi leaves as kashayamla போட்டு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரியே இது கூட. So instead of using it and drinking it as a sour liquid, kashayam சாப்பிடுறதுக்கு பதிலா you can actually use it in dosas as well. You can prepare karpuravalli dosai. You can also use the essence of this leaf in making rasam. You can also make tea with it. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து just dosai. Okay, என் பொண்ணு பாருங்க, she actually loves to eat this leaf. బాగుందా? యమ్మీ యమ్మీ. நான் தான் வந்து தோசைல போட்டு சாப்பிடுவேன் பிகாஸ் இட்ஸ் குவைட் ஸ்ட்ராங். அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த லீஃப். அட்லீஸ்ட் ஒரு 2 leaves டெய்லி சாப்பிட்டுடுவா. ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் தட் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் கொஞ்சம் ஹீட்டி. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி டேக் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஓகே, these leaves have lot of health benefits. So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எப்படி வந்து இந்த எசன்ஸ் நம்ம தோசைல போட போறோம்னு சொல்லிட்டு, I've taken the leaves, நல்லா வந்து I rinse them nicely. மிக்ஸில போட்டிருக்கேன். மிக்ஸில போட்டுட்டு ஒரு கோரஸா எடுத்துக்கோங்க, so that you can actually crush the liquid into the batter directly. நம்ம தோசை மாவுல வந்து அப்படியே அந்த மிக்ஸில போட்ட அந்த லீஃபோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்துக்கோங்க and just crush them with your hand into the batter. Okay, make sure உங்க இட்லி இல்லைன்னா தோசை பேட்டர் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி திஸ் லீவ்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் வாட்டர் இன் தெம். ஸோ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நல்லா மிக்ஸ் த பேட்டர் வித் வித் தி எசன்ஸ் அண்ட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் புட் தோசாஸ். உங்களுக்கு டேஸ்ட் கூட அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதோட டேஸ்ட், டெக்ஸ்டர், கலர் எல்லாமே வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். அன்லெஸ் யூ யூஸ் அ லாட் ஆஃப் எசன்ஸ் இன்டு இட். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது தெரியும். பட் ரைட் நவ் த எசன்ஸ் தட் ஐவ் யூஸ்ட் இஸ் ஈக்குவல். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா நான் சாப்பிடுறது தான் இது. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் ஈட்டிங். என்னோட பிரதர்ல தான் இது சஜஸ்ட் பண்ணாரு. ஏன்னா என் டாட்டர் எப்படியோ டைரக்டா சாப்பிடுறா, என்னால சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்கும்போது, ஹீஸ் ஏ சர்டிஃபைடு நேச்சுரோபதி. ஸோ அவர் தான் வந்து சொன்னாரு. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, கலர் கூட ஆல்மோஸ்ட் இட் லைக் சேம், நத்திங் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் தட் தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் eating a dosa has been increased. Avladhan. So it's just not only carbohydrates, now it also has medicinal value. Okay, so நீங்களும் கண்டிப்பா இந்த தோசை ட்ரை பண்ணுங்க. I hope this recipe will definitely benefit you and your friends and families. So do share these recipes with your friends and family as well. So இதுதான் வந்து இன்னைக்கு நான் காட்டின மெடிசினல் வேல்யூ இருக்கிற தோசை. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், நான் கோகுலாஷ்டமி நல்லா செலிப்ரேட் பண்ணேன் என் டாட்டரோட. ஸோ அவளை வந்து ஐ ட்ரெஸ்ட் ஹர் அப் லைக் கோபிகா. ஸோ அதோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். யூ டூ ஷேர் யுவர் ஃபோட்டோஸ் ஆஸ் வெல் வித் அஸ். என்னோட செலிப்ரேஷன் வந்து நல்லா தூமன் போச்சு. என் பொண்ணு வந்து ரொம்ப ஷேட்டப் பண்ணா. she was actually not sitting in one place during the puja time. அவளை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஆனா கொஞ்சம் போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன். அவளோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் how is my decoration? கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது because I had a lot of work to do, a lot of all these recipes to be made and all that puja things. So அதனால இதுதான் வந்து என்னோட கோகுலாஷ்டமி celebrations. Hope you also had a great one. Old is gold ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உண்டி
Okay, it's an old method of saving money, and this is the best way of saving money. Okay, in terms of saving money, இன்னைக்கு நான் பேச போறது வந்து ஆர்டிஸ் பத்தி, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் பத்தி பேச போறேன். ஸோ இது வந்து என்னோட டாட்டரோட உண்டி. ஓகே, அவளுக்கு வந்து இப்போதுலேருந்து we are trying to make her understand the concept of money and making her save it. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்ரிடே வி யூஸ் டு கிவ் ஹர் 1 rupee or 2 rupees or 10 rupees அண்ட் அவளுக்கு சொல்லிட்டு இருந்தோம் இதில் வந்து போடுமா, டெய்லி போடணும்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் யாராவது ஒரு 10 rupees ஒரு 100 rupees இல்லை ஒரு 1 rupee கிடைச்சாலும் ஓடி போயிட்டு, இது எங்களோட பூஜா ரூம்ல இருக்கும், அங்கே போயிட்டு டக்குன்னு போட்டுடுவா. ஓகே, ஸோ இது பத்தி எப்படி வந்து ரிலேட்டிவா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? I'm going to talk about recurring deposits which are useful for yearly expected spendings. ஓகே, இயர்லி வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பெண்டிங்ஸ் இருக்கும். லைக் குழந்தைங்களோட ஃபீஸ் இருக்கும், ஆர் எல்ஐசி பாலிசிஸ் இருக்கும், ஆர் வி ஹாவ் பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், எல்லாமே விச் கம் இயர்லி. த எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வாட்டி லம்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ பேர்டன்ஸமாக இருக்கும். பட் இஃப் யூ டூ அன் ஆர்டி உங்களுக்கு வந்து அவ்வளோ பேர்டனாக தெரியாது. பிகாஸ் எவ்ரி மந்த் இட் வில் கெட் ஸ்டோர்ட் அண்ட் குமுலேட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிஸ் எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தையோட ஃபீஸ் ஒரு 6,000 rupees வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் இயர்லி ஃபீஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த மார்ச் மந்த்ல வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா ஏப்ரலில் கட்டணும். ஸோ யூ ஸ்டார்ட் சேவிங் அப் ஃப்ரம் ஜான்வரி டு ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி டு ஃபெப்ரவரி, அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. 500 rupees நீங்கள் போட்டாலே வந்து பை தி எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஃபெப்ரவரி யூ வில் கெட் 6,000 plus a little amount of interest. Okay, interest வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். இட்ஸ் அக்கார்டிங் டு த பேங்க்ஸ். நீங்க வந்து பேங்க் ஆப்ல போயிட்டு ஆர்டி கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் and the amount நீங்க வந்து மென்ஷன் பண்ணாலே போதும். they will tell how much of interest will get accumulated. உங்களுக்கு எல்லாம் everything is a click away right now, very easy. so go ahead and try this RDs. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா யூஸ்வலி நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் தட் குழந்தைங்களோட ஃபீஸ் லம்சம் அமௌண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து லோன்ஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா கடன் வந்து அவங்களோட கோல்டு வச்சுட்டு கடன் எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் தே கேன் நாட் கெட் தட் மச் அமௌண்ட் அட் ஒன்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே யூ வில் store that amount, you will get that amount by the end of the year. Plan your kids futures wisely. இது வந்து not only for fees or something, you can actually do it for your birthdays and anniversaries also. ஏன்னா அதையும் வந்து yearly expenditure தான், அதையும் நீங்க பண்ணலாம். I usually do it. As of now என் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறதில்ல, பட் ஸ்டில் I've started saving up for her school. ஓகே, அந்த மாதிரியே நீங்களும் வந்து உங்களோட கிட்ஸோட ஃபியூச்சர் பிளான் பண்ணுங்க. put an RD, put an FD. ஓகே, FD வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஓகே, பட் RD எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் ஐ ஸ்டார்ட் வித் only 500 rupees. நான் பர்த்டேஸ்க்கு 500 rupees போடுவேன், ஆனிவர்சரிக்கு 500 rupees போடுவேன், அண்ட் ஆல்சோ மை கிட்ஸ் ஃபியூச்சருக்கு வந்து ஒரு 2,000 rupees to 3,000 rupees எவ்ரி மந்த்துக்கு போடுவேன். ஸோ தட் பை த டைம் மை டாட்டர் ஜாயின் ஸ்கூல் ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் ஸ்டோர்ட் விச் வில் நாட் பி ஸோ பர்டன்சம் ஃபார் மீ. ஓகே, அது ஸ்லோவாகவே அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே போயிடும் அண்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருந்ததுன்னா where you can actually save money and it's useful for your kids future, useful for spending for birthdays and anniversaries, கண்டிப்பா நீங்க RD try பண்ணுங்க. any other ways na எனக்கு சொல்லுங்க, I will also definitely try. hope this video was informative. I'll catch up in another video. take care, bye, namaskaram.